ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நாம் ஸ்டார்டிங் வித் 13 ஹிடன் ட்ரைட்ஸோட எபிசோடு 7 தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். புதுசாக வந்தவங்க எபிசோடு 6க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை அடித்து உடச்சிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வெளியில் ஒருத்தன் 2வது மெயின் குவிஸ்டோட புது ரேங்கிங்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கான். அது வேற யாரும் இல்லை, மெசக்கர் தான். என்ன கிளாஸ் எடுத்தால் இவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்கும், கொஞ்ச நாளைக்கு சீக்ரெட் ஆக்ஷன் ஹாலில் யூஸ் பண்ண முடியாது போலன்னு சொல்கிறான். ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் ரியாலிட்டியில் மக்களை வேட்டையாடிக்கிட்டு இருக்கான். டாப் ரேங்கில் இருக்கிற எவனையாவது கொன்னா நான் மறுபடியும் மேலே வந்துடுவேன்னு சொல்கிறான். இப்போ சப்குவிஸ்ட் முடிஞ்சிருச்சு, 100% கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். இது நம்ப முடியாத ஒரு விஷயம். இதை சரியாக முடித்த முதலாளி வந்தான். அவனுக்கு கான்குயர் ஆஃப் அ சான்ச்சுரின்ற அச்சீவ்மெண்ட் கிடைக்கிது. முன்னாடி போன இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிற ஒரு டெலிபோர்ட் புக்கும் கிடைக்கிது. அதை ஒரு நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணலாம். 30 செகண்ட் கூல்டவுன் இருக்குது. இந்த ரைடு நான் நினச்ச அளவுக்கு மோசமாக இல்லைன்னு நினைக்கிறான். சான்ச்சுரியில் இருந்து தப்பிச்சு எக்ஸ்ப்ளோரேஷன்லையும் முடிக்கலாம். ஒரே கல்லில் 2 மாங்காய். அப்போ ஸ்டேட்டஸ் விண்டோவில் அவன் லெவலப் ஆகி இப்போ லெவல் 3ல் இருக்கான்னு காட்டுது. சாதாரண கேரக்டர்ஸை விட இது ஸ்லோவாக தான் இருக்குது. ஆனால் என் ஸ்டாட்ஸ் முன்னாடி பார்த்ததை விட 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருச்சுன்னு அவன் சொல்கிறான். எவ்வளவு டேலண்ட்ஸ் இருக்கோ அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். எனக்கு சாதாரண மடங்களை விட 10 மடங்கு தேவைப்படும் போல். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி என் ஸ்டேட்ஸும் வளருது. அதனால் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இப்போ முக்கியம் மெயின் குவெஸ்ட்டு ரிவார்டாக கிடைச்ச ஐட்டம் தான். அவனோட கரண்ட் லெவலுக்கு 2 ரொம்ப ரேரான ஐட்டம்ஸ் அதில் ஒன்று ஷேடோ க்ளோக். அதை ஆக்டிவேட் பண்ணால் போட்டிருக்கிறவன் கண்ணுக்கு தெரியாமல் போயிடுவான். கிட்டத்தட்ட ஹாரி பாட்டர் மாதிரி ஒரு ஃப்ரீ ஸ்டெல்த். டிமூட் தரையில் ஊர்ந்து போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு காலடி சத்தம் கேட்குது. யாரோ உள்ளே புகுந்துட்டாங்கன்னு அலர்ட் வருது. எசபெல்லா சொல்கிறா அது குயின் அனுப்பின ஆளுங்களாக தான் இருக்கணும். நம்ம ஹீரோ சொல்கிறான் நாம் இங்கே ரொம்ப நேரம் இருந்துட்டோம். அவ கேட்குறா இப்போ என்ன பண்ண போகிற? குயினே வரமாட்டா, ஆனால் அவங்க ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க. மவுண்டன் கார்டியன் இருந்தாலும் அவங்கள சமாளிக்க முடியுமான்னு சந்தேகமாக இருக்குது. டிமுட் தான் மவுண்டைனோட கார்டியன்னு அவளுக்கு ஞாபகப்படுத்துகிறான். நாம ஏன் அவங்க கூட சண்டை போடணும்னு கேட்குறான். அப்போ தான் அவளுக்கு புரியுது. அப்போ நம்ம ஹீரோ கத்துறான், டிமுட் உன்னை தான் நம்பி இருக்கோம், உன் வேலையை ஒழுங்காக செய். அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்னேக் வந்ததை பார்த்து மக்கள்லாம் பயங்கரமாக பயந்து அடித்து ஓடுறாங்க. இசபெல்லா கேட்குறான், நாம் இப்படியே போகிறது சரியா? நம்ம ஹீரோ அவளுக்கு ஞாபகப்படுத்துகிறான், நீ தானே குயின் வரமாட்டான்னு சொன்னேன். அதனால் பரவாயில்ல, முழு படையும் வராது, அது அட்வான்ஸ்டு யூனிட்டாக தான் இருக்கும். அவங்க மெயின் ஃபோர்ஸ் வர வரைக்கும் இங்கே மாட்டிக்கிட்டா நம்மளை சுற்றி வளைச்சிருவாங்க. அவங்க நம்மளை தான் தேடி வராங்க. அதனால் சீக்கிரம் வெளியே போகிறது நல்லதுன்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான், நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். டிமூட் யூஸ் இல்லைன்னு நீ அவனை கைவிட்டுட்டியோன்னு நினச்சேன். நம்ம ஹீரோ சொல்கிறான், டிமூட்டில் இந்த இடத்த விட்டு வெளியே வர முடியாது. அதனால் நம்ம ஓடுறது தான் ஒரே வழி. நாம் வெளியே போகணும்னா டெசர்ட்டோட முனையில் இருக்கிற வார்ப் கேட்டை யூஸ் பண்ணணும். அவன் ஸ்டார்ஸோட பிளெஸ்ஸிங்கால் அவளோட சாபத்தை நீக்கிட்டதால் வார்ப் கேட்டை யூஸ் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை. உண்மையான பிரச்சனை என்னன்னா அந்த கேட்டை ஆக்டிவேட் பண்ண டைம் ஆகும். அவ சொல்கிறா, இங்கே தாண்டிட்டா நாம் டெசர்ட்டை விட்டு வெளியில் ஈஸியாக போயிடலாம். அதை தான் நானும் சொல்கிறேன். ஆனால் கேட் ஆக்டிவேட் ஆக அரை நாள் ஆகும். டெசர்ட்டில் ஒளிஞ்சிக்க இடம் கூட இல்லை. அந்த படை அந்த சான்ச்சுரிக்குள்ளே போனது நல்லது. ஆனால் அவங்க நம்மளை ட்ராக் பண்ணுவாங்க. டிமுட் அவங்கள சமாளிக்கிற வரைக்கும் நம்ம ஹீரோவையும் எசபெல்லாவையும் போயிட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அது வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ ஸ்டார்ஸோட பேசணும்னு நினைக்கிறான். கேம் முக்கியனாலும் ரியாலிட்டிலையும் முக்கியம்தான். நம்ம ஹீரோ எப்போவும் லாகின்ல இருக்க முடியாது. நான் உன்னை நம்பலாமான்னு கேட்குறான். அவள் ஸ்வாடை எடுத்து நான் உங்களை காப்பாற்றுவேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ லாக் அவுட் ஆக ஆரம்பிக்கிறான். கேரக்டரை பத்திரமா வச்சுக்க சொல்லி ஆக்ஷன் ஹவுஸில் இருந்து ஐட்டம்ஸை வாங்கும்போது கவனமாக இருக்க சொல்லி வார்னிங் வருது. நம்ம ஹீரோ ரியாலிட்டியில் கண்ணை முழிக்கிறான். ரேண்டால்ஃப் உடம்புல இருந்து திரும்பும்போது இந்த ஃபீலிங் இன்னும் பழகலன்னு நினைக்கிறான். உடனே ஃபோன் எடுத்து பார்க்குறான். நியூஸ் இல்லை, அலர்ட்ஸ் இல்லை. இதனால் இன்னும் எந்த மான்ஸ்டரும் வரல போல. இந்த 2 உலகமும் எப்படி கனெக்ட் ஆகுன்ற மேட்டர் பற்றி நம்ம ஹீரோவுக்கு அவ்வளோவா ஐடியா இல்லை. ஆனால் இன்னும் மான்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக வரும். ரியாலிட்டியில் இருக்கிற பிளேயர்ஸை நினச்சாலும் நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்குது. அதனால் அப்பப்போ திரும்பி வரணும்னு நினைக்கிறான். அப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு டெக்ஸ்ட் வருது. எப்படி இருக்குன்னு கிம் ஜோயன்னு ஒருத்தர் அனுப்பியிருக்காங்க. சீன் ஒரு கஃபேக்கு மாறுது. ஒருத்தன் அவனோட எக்ஸ் ஜோயன் கிட்ட ரொம்ப பண்ணாத, ஏற்கனவே உனக்கு சாப்பாடு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரேன்,
உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறான். அவ சொல்கிறா, நீ பணக்கார மாதிரி தானே நடித்த, நான் தப்பாக எதுவும் சொல்லலையே, நீ சீப்பாக நடந்துக்கிற, அவன் நேரில் பேசலாம்னு சொல்கிறான். அவள் எனக்கு பேச எதுவும் இல்லை, நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண போகிறான். அப்போ அவன் யாரை பார்க்க போகிறேன்னு கேட்குறான். அவள் கண்டுக்காமல் தொல்லை பண்ணாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேவலமாக இருந்தாலும் அவன் நான் சொல்கிறத கேட்பான். அவனை இன்னும் கொஞ்ச நாள் பிடிச்சு வச்சிருக்கலாம், அவன்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணம் இருந்திருந்தா நான் பிரேக்கப் பண்ணியிருக்கவே மாட்டேன்னு நினைக்கிறா. அப்போ ஒருத்தன் வரான், நீ சீக்கிரம் வந்துட்டா நான் வெயிட் பண்ணுவேன்னு நினச்சேன்னு சொல்கிறா. உனக்கு என்ன வேணும்னு நம்ம ஹீரோ கேட்குறான். நாம் நிம்மதியாக பேசலாம், அப்புறம் ஏதாவது பிளான் இருக்கான்னு கேட்குறா. உன்னோட ஒய்ஃப் மாறிடுச்சு, ஃபிட்டாக இருக்கன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சால் போதும் சொல்லு, நான் கிளம்பணும். அவ சொல்கிறா, நீ ரொம்ப திமிரா பேசுகிற, ஆனால் சில விஷயங்கள் மாறாது, நான் கூப்பிட்டா நீ எப்பவும் வருவ, இன்றைக்கும் அதே தான், அதுதான் எனக்கு உன்கிட்ட பிடிச்ச விஷயமே. நாம் பிரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நீ எவ்வளவு நல்லவனு எனக்கு புரிஞ்சிச்சு, எனக்கு வருத்தமாக இருக்குது, உனக்கு என் ஞாபகம் வரலையான்னு கேட்குறா. நம்ம ஹீரோ யோசிக்கிறான், ஒரு ட்ரிங்க் ஆர்டர் பண்ணலாமா, அவள் என்னை இங்கே கூப்பிட்டா, அவள் தான் வாங்கி தருவான்னு நினச்சேன், ஆனால் வாங்கலை. அவள் கூப்பிடும்போது நம்ம ஹீரோ கண்டுக்காமல் பேசி முடிச்சா நான் போகிறேன்னு சொல்கிறான். அவள் எங்கே போகிறேன்னு கேட்குறா. நான் உன்னை மிஸ் பண்ணுறேன்னு இப்போ தான் சொன்னேன்னு சொல்கிறா. இது பிரேக்கப்னால தான். ஆனால் நம்ம ஹீரோ அவளை பேசி முடிக்க விடாமல், உன் புது பாய் ஃப்ரெண்டுக்கு நாம் மீட் பண்ணுறது தெரியுமா, நீ நிறைய பசங்களோட ஃப்ளட் பண்ண போறியா, அப்போ உன் ப்ரொஃபைல் ஃபோட்டோவை மட்டும் இல்லை உன் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறான். நான் போகிறேன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவள் கெஞ்சிரா. நம்ம ஹீரோ நினைக்கிறான், இதுவே முன்னாடியே இருந்தால் நான் பதறி போயிருப்பேன், ஆனால் இப்போது அமைதியாக இருக்கேன். ஒருவேளை ராண்டால்ஃபோட குரோத் எனக்கும் வருதோ. வெளியே மக்கள்லாம் ஒன்றா கூட்டிகிட்டு இருக்காங்க, யாரோ ஒரு ஸ்டால்கர் பற்றி கத்துறாங்க. ஒருத்தன் ஒரு பாக்ஸ் கட்டரை எடுத்து எல்லாரும் ஷோவை என்ஜாய் பண்ணுறீங்களான்னு கேட்டுட்டு ஒரு பொண்ணோட முடியை பிடிச்சி இழுக்கிறான். அவள் விடுடான்னு கத்துறா. அவன் சொல்கிறான், எல்லாரும் கடைசி வரைக்கும் என்னை கேவலமாக பார்த்தீங்க, நான் உன்னை கொல்ல போகிறேன். அவள் பயத்தில் கண்ணை மூடிடுறா. ஆனால் நம்ம ஹீரோ அந்த ஆளோட கையை பிடிச்சிடறான். அவன் நீ யாருன்னு கேட்குறான். அந்த பொண்ணு மேலே பார்க்குறா. இது பஸ்ட்டு எமர்ஜென்சி அப்போ இருந்த அதே பொண்ணு. நம்ம ஹீரோ சொல்கிறான், போது நிறுத்து. அந்த அட்டாக்கர் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி கையை விடுதான்னு கத்துறான். ஆனால் நம்ம ஹீரோவோட கை கூட அசையல. பயங்கரமான பவர். ஒரே திருப்பில் அந்த ஆளோட கையை முறிக்கிறான். வழியில் அவன் பயங்கரமாக கத்துறான். நம்ம ஹீரோ அங்கே கூலாக பார்த்துட்டு இந்த ஸ்ட்ரென்த்து ட்ரீம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் பாடி மாறிடுச்சு. சண்டை முடிஞ்சதும் அந்த பொண்ணு நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.